நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ப்ரோ என்ன ப்ரோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? டேய், அதான் நாளைக்கு ஷைலு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பிறந்த நாள் நாளைக்கு தானே ப்ரோ, அதை நாளைக்கு பாத்துக்கலாம் விடுங்க. டேய், நாளைக்கு இல்லடா, இன்னைக்கு. இன்னைக்கா ப்ரோ? சைலுக்கு பிறந்த நாள் நாளைக்கு ப்ரோ. ஐயோ டேய், நாளைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்தே நாளைக்கு தானடா. ஷைலுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் நான் தான் பண்ணணும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா ப்ரோ? ரைட்டு ரைட்டு. அதான் இன்னைக்கு 12 மணிக்கு எப்படியாவது அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ரோ ராத்திரி 12 மணிக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண முடியாது ப்ரோ. பர்த்டே விஷ் வேணா பண்ணலாம். சைலோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் வேணா ஃபோன் பண்ணி தரேன். நீங்க போன்ல விஷ் பண்ணிடுறீங்களா? டேய், போன்ல விஷ் பண்றதுக்காகவா இவ்ளோ நேரம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கேன்? ஐயோ, அப்புறம் என்ன பண்றது ப்ரோ? ராத்திரி 12 மணிக்கு அவங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க. எப்படி ப்ரோ நேர்ல விஷ் பண்ண முடியும்? ஹாஸ்டலுக்கு போய் தான் விஷ் பண்ணணும். ப்ரோ நீங்க என்ன விளையாடுறீங்களா ப்ரோ? ராத்திரி 12 மணிக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போறதா? மாட்டணும்னு வச்சுக்கோங்க, அடி கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க ப்ரோ. டேய், அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டோம். இப்ப லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஹாஸ்டலுக்குள்ள போய் என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு? ஒருவேளை ஆல்ரெடி போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ? ப்ரோ, அது லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ராத்திரி 12 மணிக்கு போற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற தைரியம்லாம் எனக்கு இல்ல ப்ரோ. அதனால நம்ம ஏன் லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போகணும்? பேசாம சைலுவை வெளியே வர வச்சுட்டா? எப்படிரா அவளை எப்படி ராத்திரி 12 மணிக்கு வெளியே வர வைக்கிறது? அதான் ரேஸ் இருக்காளே, ரேஸ் கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி சைலுவை வெளியே கூட்டு வர சொல்லலாம். டேய், பகல்னா பரவாயில்ல, ஏதாவது காரணம் சொல்லி வெளியே கூட்டு வருவா. ஆனா ராத்திரி 12 மணிக்கு என்னடா சொல்லி கூட்டிட்டு வருவா? அப்படியே சொன்னாலும் ராத்திரி 12 மணிக்கு வார்டனுக்கு தெரியாம ஹாஸ்டல் விட்டு வர்றதுக்கு ஷைலு சம்மதிப்பாளா? கரெக்ட் தான், சம்மதிக்க மாட்டாதான். என்ன பண்ணலாம்? டே மைலோ, ஒரு ஐடியா. நீ ரேஷுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லு. அப்போ எனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்துட்டு ஷைலு வருவா. எப்படி? ப்ரோ என்ன ப்ரோ நீங்க? அவங்க கூட ஒரு வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிற எனக்கு ஆக்சிடென்ட்னாலேயே அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வருவாங்களான்னு தெரியல. இதுல வேற பார்த்து ஒரு வாரம் தான் ஆச்சு, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க எதுக்கு போ ராத்திரி 12 மணிக்கு ஹாஸ்டல் விட்டு வர போறாங்க? டேய், நீ சொல்றா, அவ வருவா. ஐயோ ப்ரோ, வரமாட்டா ப்ரோ. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட வருவா, ஆனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ப்ரோ வருவா? இப்ப நான் போன் பண்ணி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை எதுக்குடா எங்களுக்கு கூப்பிட்டு சொல்ற? நீ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேருடான்னு போனை வச்சிருவாங்க. அப்படி சொல்ல மாட்டா, அவ வருவா. ஐயோ ப்ரோ. டேய், சொல்லுன்னு சொல்றல, நீ முதல்ல போய் போன் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அவ வராளா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். ஐயோ ப்ரோ, அவ வரமாட்டா ப்ரோ. சரி, உங்க ஆசைக்காக சொல்றேன், ஆனா நிச்சயமா அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவா. அதனால நான் போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள நீங்க வேற பிளான் யோசிச்சு வைங்க, நான் வரேன். மின்னல், என் மேல பழைய லவ்வெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னல, இப்ப மட்டும் எனக்கு ஆக்சிடென்ட்னு கேட்டதும் நீ பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன்னா நிச்சயமா உனக்கு என் மேல இன்னும் லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். எனக்கு ஆக்சிடென்ட்னு கேட்டதும் நீ டென்ஷன் ஆகி போய் ஃபீல் பண்ணி ஓடி வந்தாலும் உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருவ. ரேஷு, மயில கால் பண்ணி அன்புக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரேஷு, அன்புக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஐயோ ஷைலமா, நீ பயப்படாத, அன்புக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வா, நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். இல்ல ரேஷு, எனக்கு எங்க வரவே பேடியாகணும். அன்பு இல்லைனாலே பைக்கில் கொஞ்சம் ஸ்பீடா தான் போகும், சொன்னாலும் கேட்க மாட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேஷு. ஐயோ சைலமா, நீ பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் இந்த மயில பையன் வேற கூட இருக்கானே, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. வா, நம்ம போய் என்ன எதுன்னு பாப்போம். எവിടെ ரேஷு? மயில எந்த இடம் சொன்னா? அந்த மயில பையன் இந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா. எங்க யாரையும் காணோம். சரிவா, கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். தாவிடும் ஓடையை தேக்கிட காதலின் வாய்மொழி தேங்கிட வேதனை வாசமா வாழ்வது எதற்கு? வையகத்தின் சுகங்களை வாழ்க்கையில் பெறத்தானே. கண்ணியர் எதற்கு? காலத்தை மயக்கும் காளையர் தொடத்தானே. காதல் மா
நானே காவல் நானே சித்திரமா சிரிச்சா சிக்க வச்சு சரச்சா சித்திரமா சிரிச்சா சிக்க வச்சு சரச்சா ஹாப்பி பர்த்டே மின்னல். ஹாப்பி பர்த்டே வா. டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இந்த மயிலா மாடு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொன்னா என்னச்சா ஏதாச்சும் நாங்க பயந்து போய் வந்தா இங்க லைட் எல்லாம் போட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது வந்து ரேஷு, இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு 12 மணிக்கு சர்ப்ரைஸா பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். ஹாஸ்டலுக்குள்ள வந்து எப்படி சர்ப்ரைஸ் பண்றது, அதான் உங்களை வெளியே வர வைக்கிறதுக்காக எனக்கு ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி வர வச்சேன். என்ன மின்னல், எனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் பயந்துட்டியா? என்னமோ என் மேல லவ்வே இல்ல, நான்லாம் யாரோ ரோட்ல போற ஒருத்தன்னு சொன்னேன். ஆனா இப்ப இந்த ரோட்ல போற ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் ராத்திரி 12 மணின்னு கூட பார்க்காம இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கிய மின்னல். இப்பவும் என் மேல காதல் இல்லைன்னு சொல்ல போறியா? இப்போ உன்னால அப்படி சொல்ல முடியாது மின்னல், சொன்னா நீ மாட்டிக்குவ. ஏன்னா என் மேல லவ் இல்லைன்னா எதுக்காக எனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க? மின்னல், நான் இப்பவும் சொல்றேன், உன்னை பத்தி யோசிக்காம என் குடும்பத்துக்காக அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது தப்புதான். ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், ஒருவேளை அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்காம என் குடும்பத்தை விட்டுட்டு நான் உன் கூட வந்திருந்தா அப்ப நீ சந்தோஷப்பட்டிருப்பியா மின்னல்? ஏன்னா நீயே தான் சொல்லியிருக்க, உன் குடும்பம் அவ்வளோ அழகான குடும்பம், எல்லாரும் எவ்வளோ பாசமானவங்களா இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு பிரியறதுக்கு எனக்கே மனசு வரல, எப்பவுமே இந்த குடும்பத்தோட நம்ம ஒன்னா இருக்கணும்னு. அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் உதறி தள்ளிட்டு உன் கூட வந்திருந்தா அப்ப நீ சந்தோஷப்பட்டிருப்பியா மின்னல்? நிச்சயமா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அப்ப நீ என்னை பார்த்து என்ன கேட்டிருப்ப தெரியுமா? இத்தனை வருஷம் உன்னை பாசமா பாத்துக்கிட்ட உன் குடும்பத்தையே நீ எனக்காக தூக்கி போட்டுட்டு வந்துட்டியே, நாளைக்கு என்னையும் இந்த மாதிரி தூக்கி போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்டிருப்ப. ஆனா அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டேன்னு தானே உனக்கு என் மேல கோவம். அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம்னு சொன்னனே தவிர நிச்சயமா அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டியிருந்திருக்க மாட்டேன் மின்னல். ஒருவேளை அப்படி கட்ட வேண்டிய நிலைமை வந்திருந்தா அன்னைக்கு இந்த அன்பு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். இதை உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதை கேட்க கூட நீ தயாரா இல்ல. அதான் ஒருத்தர் மேல இருக்கிற அன்பை அவங்க பக்கத்துல இருக்கும்போது எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரியாது. ஆனா அவங்களை விட்டு விலகி இருக்கும் போதுதான் அவங்க மேல இருக்கிற அன்பு எவ்வளவுங்கிறது நமக்கு புரியும். அதனாலதான் 3 மாசம் நான் உன்னை பார்க்கவே வரல. இந்த 3 மாசத்துல நான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேங்கிற விஷயத்த நீ மறந்துட்டு நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேங்கிறத நீ நினைச்சு பாப்ப. அப்படியாவது என் மேல இருக்கிற கோவெல்லாம் போய் நான் 3 மாசம் கழிச்சு உன்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆகல மின்னல், நான் உனக்காக தான் வந்தேன்னு சொன்னா நீ சந்தோஷப்பட்டு என்னை ஏத்துக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருப்பேன்னு நான் நினைக்கல. நீ கோவமா இரு மின்னல், நான் வேணாங்கல. இன்னும் உனக்கு என் மேல எவ்வளவு நாள் கோவம் இருக்கோ அவ்வளவு நாளைக்கு உன் கோவத்தை என்கிட்ட காமி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற மின்னல், எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட மட்டும்தான். நீ என்னை கோவப்பட்டு திட்டு, ஏன் 2 அடி கூட அடி, ஆனா தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாத மின்னல். ஆனா நேத்து வரைக்கும் கூட எங்க என் மேல இருக்கிற கோவத்துல திரும்ப என்ன லவ் பண்ணவே மாட்டியோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஆனா எப்ப எனக்கு ஆக்சிடென்ட்னு கேட்டதும் இந்த ராத்திரின்னு கூட பார்க்காம எனக்காக ஓடி வந்தியோ அப்பவே இன்னும் உன் மனசுல என் மேல எவ்வளவு லவ் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது மின்னல். அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் உன்னால என் காதலை மறக்க முடியும்? ஏன்னா நீ போதுங்கிற அளவுக்கு திகட்ட உனக்கு காதலை கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீயே மறக்கணும்னு நினைச்சாலும் உன்னால மறக்க முடியாது மின்னல். ஹே மின்னல், ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ மின்னல். மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே எங்குது இளமை இன்பம் தரும் புதுமை இனிமை காணவா. பா என்ன அற காதல் அற உன்னே விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு. காதல் அற உன்னே விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு. நீ என்னை அடிச்சது கூட எனக்கு சந்தோஷம் தான் மின்னல். ஏன்னா உன்கிட்ட அடி வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு. இப்ப கூட நீ என் மேல இருக்கிற லவ்ல தான் என்ன அடிச்சேன்னு எனக்கு தெரியும். ஒரு மண்ணும் இல்ல அடச்சி, இப்ப கூட உனக்கு எதில விளையாடணும் எதில விளையாடக்கூடாதுன்னு தெரியலல்ல. என் மின்னல், முதல் நிறுத்தடா. 3 மாசம் கழிச்சு அரியரெல்லாம் எழுதி பாஸ் பண்ண போறேன்னு நீ காலேஜுக்கு வந்து சேர்ந்தப்போ நீ இந்த விளையாட்டுத்தனத்தெல்லாம் நிறுத்திட்ட, உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு கூட புரிஞ்சுக்காம உனக்கு ஆக்சிடென்ட்னு போய் சொல்லி என்ன வர வச்சிருக்க. ஆஃப்டர் ஆல் ஒரு பர்த்டே விஷ் பண்றதுக்காக இவ்ளோ பெரிய போய் சொல்லுவியா?
நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்ட. வா ரேஷு புகா. மின்னல் நில்லு. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? இல்ல நீ தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியாடா? டேய் சக்தி, எனக்கு என்னடா பண்ண சொல்ற? இந்த பின்னால தெரியுது சோறு, அதுல போய் முட்டிக்கிட்டு சாவு. இல்ல நீ எதுக்கு முட்டிக்கிட்டு சாவணும்? உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் தான்டா போய் முட்டிக்கிட்டு சாவணும். ஐயோ சக்தி, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப இந்த விஷயத்துல நான் என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? அவ பாட்டுக்கு வந்து என்னமோ கொடுத்த வச்ச மாதிரி வேலை கூட தங்கறதுக்கு இடம் கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீயும் சரி சரின்னு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்க. ஆட்டாம வேற என்ன பண்ண சொல்ற? அவ அந்த போட்டோவை காமிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா. டேய், அந்த போட்டோல இருக்கிறது ஜோசப் ஆண்டனி தானடா, நீ இல்லல்ல. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என்ன, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா உனக்கு என்னடா? டேய் லூஸ் மாதிரி பேசாதடா. யாரு, நான் லூசா? சரிங்க சார், நீங்க ரொம்ப விவரமான ஆளாச்சு. அப்ப சொல்லுங்க, அந்த போட்டோவை பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அப்படின்னா அந்த போட்டோல இருக்கிறது அடிச்சி அது நான் இல்லடா, அந்த ஜோசப் ஆண்டனி தான். அப்புறம் என்ன வெண்ணைக்குடா நீ பயப்படுற? ஐயோ டே சக்தி, நான் அந்த போட்டோவை பார்த்து பயப்படல. நான் பயப்படுறத ஐஷுவை நினைச்சு. ஐஷுவன் நினைச்சா? ஆமாண்டா சக்தி, ஜோசப் ஆண்டனி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவளும் அதையெல்லாம் மறந்துட்டு இப்பதான்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. இப்ப மட்டும் இந்த ஜூலி அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னு வச்சுக்கோ, அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்ல ஜோசப் ஆண்டனின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜோசப் ஆண்டனியை பத்தி சொன்னா அவனோட பழைய கேஸ் எல்லாம் கிண்டி கிளற ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அது இதுன்னு மாட்டிக்குவோண்டா சக்தி. என்னது மாட்டிக்குவோமா? டேய், என்ன மாட்டிக்குவோம்னு என்னையும் சேர்த்துற? நீ மாட்டிக்குவேன்னு சொல்லு. சரி, நான் மாட்டிக்குவேன். இப்ப நான் மாட்டிக்கிறத பத்தி கூட கவலைப்படலடா சக்தி. ஆனா ஐஷு பிரெக்னெண்டா இருக்கா. இன்னும் 2 மாசத்துல டெலிவரி ஆக போகுது. இல்லனாலே அவ டெலிவரி நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் போலீஸ் கேஸ்ன்னு எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ சத்தியமா தாங்க மாட்டாடா சக்தி. அப்புறம் உனக்கே தெரியும், அவ ரொம்ப டென்ஷன் ஆனானா அவ இருக்க மட்டும் இல்ல, வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து ஆபத்துடா. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் சொல்லு? அவ அந்த போட்டோவை காமிச்சு பிரச்சனை பண்ணும்போது அவ காது மேல 2 அப்பு விட்டு போய் முடிச்சதை பாருடின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியாம இல்ல சக்தி. ஆனா ஐஷுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் தேவையில்லாத எந்த பிரச்சனையும் அவ காதுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஜூலி ஒன்னும் வந்து இதுக்கப்புறம் என் கூடயே இருக்க போறேன்னு சொல்லலையே. 3 மாசம் வீசா வர வரைக்கும் இங்க இருக்கேன்னு தானே சொல்றா. வீசா வந்துட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட போறா. அவ போயிட்டானா அதுக்கப்புறம் அவளால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்ப சொல்லுடா சக்தி, நான் பண்ணது தப்பா? அப்படி தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவளை முதல்ல காப்பாத்தி இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததே நீ தானடா. யாரோ துரத்திட்டு போனா உனக்கு என்னடா வந்தது? போய் காப்பாத்துறதுக்கு நீ என்ன பெரிய ஹீரோவா? டேய், ஒரு பொண்ணை 4 பேர் சேர்ந்து துரத்திட்டு வரானுங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஹீரோ தான் வரணும்னு இல்ல. 4 பேரை அடிச்சு போடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்க எவனா இருந்தாலும் போய் காப்பாத்தலாம். ஓ அப்படியா? அவளை நீ காப்பாத்திட்ட. இப்போ உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு? அந்த ஜோசப் ஆண்டனி வருவானா இல்ல அவ அப்பா வருவானா? சரி, நீ என்ன பண்றது? இழுத்து வைக்கிற பிரச்சனையெல்லாம் இழுத்து வச்சுட்ட. இனி அனுபவிச்சுதானே ஆகணும். சரி, அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு கொடுத்தா அவளை தங்க வச்சதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கப்புறம் ஒன்னு சொல்லிக்கிறேன்னு நல்லா கேட்டுக்க. இன்னும் 3 மாசம் அவ நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறா. இன்னும் 3 மாசத்துக்கு நீ உன் ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிடாத. அவ வீசா வந்து அமெரிக்காவுக்கு போட்டும், அதுக்கப்புறமா நீ உன் ஹாஸ்பிட்டலுக்கு போனா போதும். அது வரைக்கும் என்ன எமர்ஜென்சி கேஸ் வந்தாலும் சரி, நீ உன் ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிடாத. அப்பதான் பிரச்சனை வராம இருக்கும், நானும் நிம்மதியா இருக்க முடியும். ஐயோ டே சக்தி, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குடா. அதுல என்னடா சிக்கல்? அது டே சக்தி, இங்க சிலுக்குவார்பட்டியில அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்காரங்க பிரச்சனை பண்ணதுனால இங்க கவர்மெண்ட்ல இருந்து எந்த டாக்டரையுமே அப்பாயிண்ட் பண்றது இல்லைன்றதுனால தானடா நான் இங்க டாக்டரா வந்தேன். ஆமா, ஆனா இப்பதான் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அதனால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிச்ச டாக்டர்ஸ் கொஞ்சம் பேரு இங்க வேலைக்கு அப்ளை பண்ணிருக்காங்கடா. அதனால அன்னைக்கு அரவிந்த் என்கிட்ட இப்போ இங்க வேலை பார்க்கறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் வில்லிங்கா இருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, இப்போ நீங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டா வேலை இல்லாம கஷ்டப்படுற ஏதாவது ஒரு டாக்டருக்கு கண்டிப்பா இங்க வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. அதான் நான் இந்த வேலையை ரிசைன் பண்றதுனால கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்ச ஒரு டாக்டருக்கு வேலை கிடைக்குதுன்னா அது சந்தோஷம் தானடா சக்தி. அதனால நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்டா. இல்ல, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. இப்போ
இங்க சிலுக்குவார்பட்டியில வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், நாளையில இருந்து நீ உன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன்னு சொல்ல போற, அதானே? ஆமாண்டா சக்தி. முடிஞ்சது, சோலி முடிஞ்சது. டேய் இல்லடா சக்தி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஐஷு இப்ப கன்சீவ் இருக்கிறதுனால அவ எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு மட்டும் தானே வருவா, அவ வர போறது இல்லல்ல, அப்புறம் என்னடா பிரச்சனை வரும்? டேய் நான் சோலி முடிஞ்சதுன்னு சொன்னது உனக்கு இல்ல, எனக்கு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதுக்கப்புறம் நீயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போற, அந்த ஜூலியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போற, பத்தாக்குறைக்கு என்னையும் இழுத்துக்கிட்டு போவ. டேய் அப்புறம் நீ இல்லாம எப்படிடா? நான் எங்க இருக்கணும் அங்கதானே நீயும் இருக்கணும். எதுக்கு, உன் கூட சேர்ந்து சாவறதுக்கா? டே சக்தி, நீ தானடா எப்பவுமே சொல்வ சாக போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போகணும்னு. டேய் அது ஒரு பேச்சுக்கு சொன்னதுடா, அதுக்குன்னு சாவறதுனா நீ போய் சாவு, நான்லாம் ஒண்ணும் உன் கூட வர மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். டேய் டேய் ஹிர்ரா சக்தி, போறதுதான் போறதுக்கு முன்னால ஒரு டீ சாப்பிட்டு போடா. சொல்லி தொலை. அண்ணன் ஒரு டீ 1/2. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.